விஜய் அரசுடைய முதல் பட்ஜெட்டை ஒதுக்கீடுகளின் அறிக்கை இல்லாட்டி ஒதுக்கீடுகளின் தொகுப்பு அப்படின்னு சிம்பிளா சொல்லிடலாம். அஸ்வினி வைஷ்ணவை சந்தித்த மெட்டா குழு மோடியின் வீடியோ நீக்கப்பட்ட விவகாரத்தில் ஜூக்கர்பர்க் மன்னிப்பு கேட்டதாக தெரிவித்தது. இந்திய பிரதமருடைய ஸ்பீச்சை அவன் நினைச்சா நீக்க முடியும். அப்படின்னா எவ்வளவு திமிர் இருக்கணும். டாப் இந்தியன் பிரெயின்ஸ் வச்சு இந்தியாவுக்கான சமூக ஊடக பிளாட்ஃபார்மை நாமே உருவாக்கணும். கொல்லுவதற்கு முன்பாக தீபக் ரத்ரேவிடம் எந்த மாநிலம் எந்த மதம் என்று அந்த அயோக்கியர்கள் கேட்டதாகவும் அவர் ஹிந்து என்று கூறிய பிறகே அவரை சுட்டுக் கொன்றதாகவும் அவரது சகோதரர் மனோஜ் தெரிவித்திருக்கிறார். நான் வங்கதேசத்துக்கு நிச்சயம் திரும்புவேன், அங்கு நான் சிறையில் அடைக்கப்படலாம் அல்லது கொல்லப்படலாம் என்றார் ஷேக் ஹசீனா. Whatever fate awaits me, I will return to my people. I know I may be detained, I may be sent to prison. கோலஹலாஸ் டிவி யூடியூப் சேனல், இது வாய்மையின் எக்காலம். விஜய் அரசின் முதல் பட்ஜெட் பற்றி என்ன நினைக்கிறீர்கள்? வணக்கம் நண்பர்களே. விஜய் அரசுடைய முதல் பட்ஜெட் நேற்று தாக்கலானது. அந்த பட்ஜெட்டை மொத்தமா பார்த்தா அது பெருமளவு ஏமாற்றம் தந்தது. ஆக்சுவலா விஜய் அரசுடைய முதல் பட்ஜெட்டை ஒதுக்கீடுகளின் அறிக்கை இல்லாட்டி ஒதுக்கீடுகளின் தொகுப்பு அப்படின்னு சிம்பிளா சொல்லிடலாம். எந்தெந்த துறைக்கு எவ்வளவு ஒதுக்கீடு செய்யப்பட்ட இது மட்டும்தான் இதனுடைய தொகுப்பாக ஒரு பட்ஜெட் நிறைவேற்றப்பட்டு இருக்கிறது. அதுல பெரும்பாலான திட்டங்களுக்கு முன்னால ஒரு பிரிஃபிக்ஸா வெற்றி என்கிற வார்த்தை சேர்க்கப்பட்டு இருக்கிறது. இப்ப கல்லூரி மாணவர்களுக்கு மடிக்கணினி தருவது அப்படிங்கிறது ஜெயலலிதா ஆரம்பித்தது. இடையில டிஎம்கே அரசு கைவிட்டது. தேர்தல் வர்ற நேரத்தில் திரும்ப அதுக்கு உயிர் கொடுத்தது. இப்ப திரும்பவும் அதே திட்டம் தொடர்கிறது. ஆனா அதுக்கு பேரு வெற்றி மடிக்கணினி திட்டம். எல்லாத்துக்கும் அது வெற்றி வெற்றின்னு ஒரு வார்த்தையை சேர்த்திருக்காங்க. அது ஒன்ன தவிர்த்து வேற புதுமை எதுவும் இல்லை. இந்த அரசு வந்த உடனே செய்த ஒரு முக்கியமான காரியம், கடந்த திமுக அரசு தமிழகத்துக்கு எவ்வளவு கடனை வைத்துவிட்டு போயிருக்கிறது என்பதை அம்பலப்படுத்தியது. கிட்டத்தட்ட 10 லட்சம் கோடிக்கு மேல தமிழகத்துக்கு கடன் இருக்கிறது என்பது அம்பலமானது. அதற்கான வெள்ளை அறிக்கையை இந்த அரசு தாக்கல் செய்தது. அதன்படி பார்த்தால் தமிழகத்தில் இருக்கிற ஒவ்வொருவர் தலையிலும் கிட்டத்தட்ட 1 லட்சத்துக்கு மேல் கடன் தொகை இருக்கிறது. தமிழகத்தில் பிறக்கிற ஒவ்வொரு குழந்தையும் 1 லட்சத்துக்கு மேல் கடனுடன் பிறக்கின்றன. வாழ்க்கையில பெற்றோர்கள் தன்னுடைய மகனை லட்சாதிபதி ஆக்கணும்னு ஆசைப்படுவாங்க. ஆனால் தமிழகத்துல ஒரு குழந்தை பிறக்கும் போதே லட்சக்கணக்கான ரூபாய் கடன் கொண்டவராக பிறக்கிறது. அப்படி ஒரு சூழ்நிலை இந்த தமிழகத்தில் நிலவுகிறது. இதையெல்லாம் விஜய் அரசு அம்பலப்படுத்தியது. அப்படிங்கிறப்போ ஒரு 10 லட்சம் கோடி கடன் இருக்கக்கூடிய மாநிலத்துல வெறும் ஒதுக்கீடு 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 எங்க இருந்து ஒதுக்குறீங்க? திட்டங்களா அனௌன்ஸ் பண்றீங்க. அத்தனை திட்டம் வெற்றி வெற்றின்னு ஏதோ ஒரு பேரு. பணம் எங்க இருந்து வருது? கஜானால காசு இல்ல, பாக்கெட் காலி, படுதா காலி, பைகாலின்னு சொல்லிட்டீங்க. எங்க இருந்து பணம் வருது? இவ்வளவு செலவுக்கு எங்க இருந்து பணம்? ஏன்னா பற்றாக்குறைய 1 லட்சம் கோடிக்கு மேல இருக்கு டெபிசிட்டே. அப்புறம் பணம் எங்க இருந்து வருது அப்படின்னா என்ன அர்த்தம்? பணம் எங்க இருந்து வருது? நீங்களோ கடன் சொல்லிட்டீங்க. ஒவ்வொருத்தன் தலையிலையும் இவ்வளவு கடன் இருக்குங்க. 10 லட்சம் கோடிக்கு மேல கடன். அதுக்கப்புறம் இவ்வளவு செலவு செய்ய முடியுதுன்னா எங்கிருந்து பணம் வருகிறது? பணம் வர்றதுக்கு ஒரு மாநில அரசுக்கு 2 சோர்ஸ் தான் உண்டு. ஒன்னு மத்திய அரசு கேட்டு கேட்டு பெறணும், இன்னொன்னு கடன் வாங்கணும். சோ கடன் வாங்கி கடனை அடைப்பது, கடன் வாங்கி செலவு செய்வது. அப்ப என்ன ஆகும்? இப்ப இந்த அரசு முடிகிறப்போ டிஎம்கே அரசு எவ்வளவு கடனை வைத்து விட்டு போனோம், அது மாதிரி 2 பங்கு கடனை இவங்க வச்சுட்டு போவாங்க. எந்த ஒரு முற்போக்கான பார்வையும் இல்லை, தொலைநோக்கு திட்டம் எதுவுமே இல்லை. இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப்மெண்ட்டுக்கும் மற்றதுக்கும் பெரிய அளவில் நிதி ஒதுக்கீடுன்னு ஒன்றும் இல்லை. வெறும் ஸ்கீம்ஸ். அடுத்தாப்புல வரக்கூடிய உள்ளாட்சி தேர்தலையும் அப்புறம் இடைத்தேர்தலையும் மனதில் வைத்துக்கொண்டு ஒரு ஸ்கீம்ஸுக்கான பட்ஜெட்டாக இது அறிவிக்கப்பட்டிருக்கிறது. அதாவது நிறைய கடனை திமுக அரசு வச்சுட்டு போயிருக்கு அப்படின்னு சொல்லி அதற்கான வெள்ளை அறிக்கையும் வெளிப்படுத்தி இப்ப ரீசெண்டா ஒரு குழு ஒன்றையும் தாவேக அரசு உருவாக்கியது. மான்டேக் சிங் அலுவாலியா தலைமை. அந்த குழு எதற்காக உருவாக்கப்பட்டு இருக்கிறது அப்படிங்கறத டிஃபைன் பண்றப்போ இந்த மாநில அரசு என்ன கூறியது அப்படின்னா, மாநிலத்தின் வருவாயை பெருக்கவும் மாநிலத்தினுடைய வள ஆதாரங்களை ரிசோர்சஸ் மிக சரியாக பயன்படுத்தவும் மான்டேக் சிங் அலுவாலியா தலைமையில இந்த குழு அமைக்கப்பட்டிருக்கிறது அப்படின்னு சொன்னாங்க. அப்படின்னா அதனுடைய பொருள் என்ன? தமிழக அரசுக்கு வருவாய் நிறைய தேவைப்படுகிறது.
அப்படின்னு ஒண்ணு. ரெண்டாவது, வருவாய் வரக்கூடிய வழிகளை நாம் கண்டறிய வேண்டியிருக்கிறது. அதாவது புதுசா வருவாய் இனங்கள் எது அப்படிங்கிறத கண்டறியும். இப்போ அது கண்டறியல. கடந்த 5 வருஷமா டிஎம்கே அரசு அந்த டைரக்ஷன்ல ஒண்ணுமே செய்யலைங்கிறதுனால தான் டாஸ்மாக அவங்க இழுத்து மூடவே இல்லை. ஏன்னா டாஸ்மாக்ல இருந்து வருஷத்துக்கு 15,000 கோடிக்கு குறைவு இல்லாமல் கிடைக்கிறது. அது ஒரு அட்சய பாத்திரம். அந்த வருமானத்தை வச்சுதான் கவர்மெண்ட் ஸ்டாஃபுக்கு சம்பளம் போட்டுட்டு இருக்காங்க. அப்புறம் எப்படி அவங்க டாஸ்மாக மூடுவாங்க? சோ அப்படின்னா இதனுடைய பொருள் என்ன? டாஸ்மாக இன்னும் விரிவுபடுத்துறாங்க. தமிழ்நாட்டில் எத்தனை கனிம வளம், எத்தனை தாது வளம் கொட்டி கிடக்கிறது. அந்த தாது வளத்தை, கனிம வளத்தை அரசே பயன்படுத்தி ப்ராப்பரா அது விற்றால் கோடானு கோடி கிடைக்கும். அதை ஃபுல்லா தனியாருக்கு ஏலத்துக்கு விட்டுக்கிட்டு இருக்கும். நான் இதுக்கு முன்னால கூட சொல்லியிருக்கேன். இப்ப தூத்துக்குடி அந்த பக்கம் பாத்தீங்கன்னா கார்னைட்னு ஒரு தாது கிடைக்கிறது, ஒரு கனிமம் கிடைக்கிறது. அது அணுக்கரு உலையில பயன்படக்கூடிய ஒரு அரிய வகை கனிமம். இந்த கனிமத்தை பிரிச்செடுத்து ஒரு தனியார் அமைப்பு கண்ணாபின்னான்னு சம்பாதிச்சுட்டு இருக்கு. ஒரு உத்தேச மதிப்பீடே என்னன்னா வருஷத்துக்கு 15,000 கோடி வரைக்கும் அவங்க பிசினஸ் பண்றாங்கன்னு சொல்றாங்க. இதுக்கு அனுமதி வழங்கி நீ எவ்வளவு நாளும் கார்னைட் தாதுவை எடுத்துக்கோன்னு சொல்லி இவ்வளவும் கொடுத்திருக்க கவர்மெண்ட் ஆஃப் தமிழ்நாடு. இது அந்த கவர்மெண்டே செய்யலாம்ல. செஞ்சால் எவ்வளவு வருவாய் வரும்? இதே போல இந்த வருவாய் வரக்கூடிய அத்தனையும் தனியாருக்கு தாரை வார்க்கப்பட்டிருக்கு. இப்ப கண்மூடித்தனமா மணல் அள்ளுறது, மணலை இவ்வளவுக்கு தான் அள்ள போறோம்னு சொல்லி பெர்மிஷன் வாங்கிடுவாங்க. ஆனா சொன்னது மாதிரி 10 மடங்கு மணல் அள்ள வேண்டியது. கடைசியில ஆற்றை தோண்டி தோண்டி ஒவ்வொரு ஆற்றையும் கிணறு மாதிரி ஆக்கி வச்சுட்டாங்க. அவ்வளவு மோசமா போயிட்டு இருக்கு. இப்போ அதை கவர்மெண்டே செய்யலாம்ல. கரெக்டா அளவா மணல் எடுத்து அந்த மணலை தூய்மை செய்து மணல் தேவைப்படுவோருக்கு அரசே விற்கலாம். ஏன் செய்யக்கூடாது? இதன் மூலமா அரசுக்கு ஒரு வருவாய் வரும். அதே நேரத்தில் மணல் மாஃபியாக்களை இதன் மூலமாக ஒழிக்க முடியும். ஆனா இதெல்லாம் எந்த அரசும் செய்யாது. காரணம், இந்த விதமா மணலையும் கனிம வளத்தையும் சுரண்டுறது, ஏலத்துக்கு எடுக்க எல்லாமே அரசியல்வாதிகள், இல்லாட்டி அரசியல்வாதிகளுடைய பினாமிகள். இவங்க தான் செய்யறாங்க. இல்லைன்னா தமிழ்நாட்டில் ஒரு தொகுதியில ஒரு எம்எல்ஏ தொகுதியில ஜெயிக்கிறதுக்கு சர்வசாதாரணமா 50 கோடி 100 கோடி வரைக்கும் தான் செலவு பண்றாங்க. ஏன் அவ்வளவு செலவழிக்கணும்? நார்த் இந்தியால இன்னும் இது பழக்கமாக்கல. அங்க நோட்டுக்கு ஓட்டுங்கிறதே கிடையாது. பாருங்க, பீகார்ல நிதின் நபின் வெற்றி பெற்ற தொகுதியில பிஜேபி தோற்கிறது. இத்தனைக்கும் பிஜேபி ஆளக்கூடிய மாநிலம். நார்த்ல ஆளுங்கட்சி தோற்கும். ஏன்னா பணம் கொடுத்து ஓட்டை பெறுவதுங்கிற பழக்கம் இன்னும் நார்த் இந்தியால போகவே இல்லை, பழகவே இல்லை. அப்படி ஒரு விஷயமே அவங்களுக்கு தெரியாது. ஒரு பேட்டியில பிரசாந்த் கிஷோர் சொல்லியிருந்தார், எனக்கு தமிழ்நாடு கர்நாடகா பாலிடிக்ஸ் எல்லாம் பார்க்க ரொம்ப மலைப்பா இருக்கும். அங்க ஒரு தொகுதிக்கு அவங்க செலவு பண்றத இங்க நார்த் இந்தியால ஒரு மாநிலம் முழுக்க தேவையான செலவுக்கு பணமா வச்சுக்கலாம் நம்ம. சோ ஒரு என்டையர் ஸ்டேட்டுக்கு எவ்வளவு அவங்க செலவழிப்பாங்களோ அதை இங்க ஒரு தொகுதிக்கு செலவழிச்சுக்கிட்டு இருக்கோம். அப்படிங்கிறப்போ செலவழிக்கிற அத்தனை பேர் அந்த அரசியல்வாதிகள் என்ன செய்வாங்க? போட்ட மனத்தை எடுக்கணும்ல. அது இப்படித்தான். அதனால எந்த மான்டேக்ஸிங் அலுவலியா வந்தாலும் சரிதான், அவங்க எந்த அறிக்கையை கொடுத்தாலும் சரிதான், பரிந்துரையை கொடுத்துட்டு போயிருவாங்க. செயல்படுத்த வேண்டிய அரசு செய்ய போறதே கிடையாது. ஏன்னா அரசியல்வாதிகள் தானே இதை டேஸ்ட் பண்ணிட்டு இருக்காங்க. அத்தனை வளங்களையும் ரிசோர்சஸ் சுரண்டிட்டு இருக்கிறது அரசியல்வாதிகள். அந்த அரசியல்வாதிகள் எந்த கட்சியை சேர்ந்தவர்களா வேணாலும் இருக்கலாம். அதனால தான் நான் பொதுவா அரசியல்வாதிகள் சொல்றேன். அதனால எந்த அரசு வந்தாலும் இந்த டாஸ்மாக்கையும் மூடாது, வருவாய் இனத்தை பெருக்காது. வெறும் இந்த ஸ்கீம்ஸா அடிச்சு விடுவாங்க, அதை வச்சு மக்களை கவர்வாங்க. மக்களும் அந்த கட்சிக்கு ஓட்டை போட்டு திரும்ப திரும்ப ஜெயிக்க வச்சுட்டு இருப்பாங்க. இதுதான் நடக்க போகுது. இது தமிழ்நாட்டை ரொம்ப பின்னால கொண்டு போயிடும். அட்லீஸ்ட் இந்த பட்ஜெட்ல ஒரு ஃபார்மாலிட்டிக்காவது எந்தெந்த புதிய வருவாய் இனங்களை அரசு கண்டறிந்திருக்கிறது, அதன் மூலம் எதிர்காலத்தில் எவ்வளவு வருவாய் தமிழகத்துக்கு கூடுதலாக கிடைக்கும் அப்படிங்கிற ஒரு உத்தேச ப்ரிடிக்ஷன், ஒரு உத்தேசமான அறிவிப்பு ஏதாவது இருக்க வேண்டாமா? ஒண்ணுமே கிடையாது, வெறும் ஒதுக்கீடு. அதனால என்ன பொறுத்தளவுல இது ஒரு பெரிய அவுட்ஸ்டாண்டிங் பட்ஜெட்லாம் ஒண்ணும் இல்லை. ஒதுக்கீடுகளின் தொகுப்பு, ஒதுக்கீடுகளின் அறிக்கை. அவங்க அதை வெற்றி பட்ஜெட் அப்படின்னு சொல்லலாம். என்னுடைய பார்வையில இது வெற்று பட்ஜெட், அவ்வளவுதான். மோடியிடம் மன்னிப்பு கேட்டிருக்கிறாரே ஜுகர்ஸ்பர்க். மோடியிடம் மார்க் ஜுகர்பர்க் மன்னிப்பு கேட்டு இருக்கிறார். ஃபேஸ்புக் சமூக வலைதள பக்கத்திலிருந்து பிரதமர் மோடியின் வீடியோ தற்காலிகமாக நீக்கப்பட்ட விவகாரத்தில் மெட்டா நிறுவனத்தின் சிஇஓ ஜுகர்பர்க் மன்னிப்பு கோரியிருக்கிறார்.
நீட் வினாத்தாள் கசிவு தொடர்பான போராட்டத்தில் ஈடுபட்ட மாணவர்களுக்கு வேண்டுகோள் விடுத்து பேஸ்புக் பக்கத்தில் ஜூலை 23ஆம் தேதி வீடியோ ஒன்றை வெளியிட்டிருந்தார் மோடி. அந்த வீடியோவை எடுத்த எடுப்பிலேயே நீக்கிய பேஸ்புக் நிர்வாகம் 5 மணி நேரத்துக்கு பிறகு மீண்டும் வெளியிட்டது. இது தொடர்பாக பேஸ்புக் நிறுவனத்தின் தாய் நிறுவனமான மெட்டாவுக்கு மத்திய அரசு சம்மன் அனுப்பியது. இந்த சம்மனை ஏற்று நாடாளுமன்ற நிலைக்குழு முன் மெட்டா அதிகாரிகள் குழு திங்கட்கிழமை ஆஜரானது. அப்போது ஜூக்கர்பர்க் தனிப்பட்ட முறையில் மன்னிப்பு கேட்க வேண்டும் என நாடாளுமன்ற நிலைக்குழு உத்தரவிட்டது. மேலும் அடுத்த 3 நாட்களுக்குள் ஜூக்கர்பர்க் மன்னிப்பு கேட்கவில்லை என்றால் தகவல் தொழில்நுட்ப சட்டத்தின் சட்டப்பிரிவு 79 உட்பிரிவு 3 கீழ் வழங்கப்பட்டுள்ள பொறுப்பு துறப்பு சிறப்புரிமை ரத்து செய்யப்படும் என்றும் நிலைக்குழு எச்சரித்தது. இந்த எச்சரிக்கை மத்திய மின்னணு மற்றும் தகவல் தொழில்நுட்ப செயலருக்கு மக்களவை செயலக இயக்குனர் அனுப்பிய கடிதத்திலும் இடம்பெற்றிருந்தது. இது குறித்து தகவல் தொழில்நுட்பத்துக்கான நாடாளுமன்ற நிலைக்குழுவின் தலைவர் நிஷிகாந்த் துபே நாடாளுமன்ற வளாகத்தில் செய்தியாளர்களிடம் பேசினார். அப்போது அவர் என்ன கூறினார் என்பதை பார்ப்போம். 3 நாட்களுக்குள் மோடியிடம் ஜூக்கர்பர்க் மன்னிப்பு கேட்க வேண்டும். மன்னிப்பு கேட்கவில்லை எனில் தகவல் தொழில்நுட்ப சட்டத்தின் 79 உட்பிரிவு 3 தரப்பட்டிருக்கக்கூடிய பொறுப்பு துறப்பு சிறப்புரிமை விலக்கிக் கொள்ளப்பட்டு பேஸ்புக் சமூக வலைதளங்களில் வெளியாகி இருக்கும் ஆபாசமான ஆட்சேபத்துக்குரிய பதிவுகளுக்காக மெட்டா சிஇஓ மீது வழக்கு பதிவு செய்யப்படும். நாடு முழுவதும் அவர் மீது ஏராளமான வழக்குகள் பதிவாகும். அதன் பிறகு அவர் சிறையில் தான் இருக்க வேண்டும் என்றார். प्रधानमंत्री जी का जो वीडियो उन्होंने डिलीट किया वो इंटरमीडियरी का काम नहीं है, वो पब्लिशर का काम है और इस नाते जकरबर्ग को जो है 3 दिन के अंदर माफ़ी मांगनी होगी. यदि माफ़ी नहीं मांगेंगे तो उनके ऊपर जो जितने भी सोशल मीडिया प्लेटफॉर्म हैं उनको जो सेफ हार्बर दिया हुआ है हमने, जिसका कि वो गलत फ़ायदा उठाते हैं, सेफ हार्बर ख़त्म कर देंगे. अब जितने गाली गलौज मार पीट उल्टे सीधे चीज़ें सोशल मीडिया प्लेटफॉर्म पर आती हैं, जिस किसी के खिलाफ आती है वो सभी मेटा चीफ के खिलाफ जो एफआईआर करेंगे. पूरे देश भर में एफआईआर की बाढ़ आ जाएगी और उसके बाद सभी सलाखों के पीछे होगी. இந்நிலையில் மோடியின் வீடியோ தற்காலிகமாக நீக்கப்பட்ட விவகாரத்தில் ஜூக்கர்பர்க் மன்னிப்பு கோரியதாக மத்திய அரசு வட்டாரங்கள் தெரிவித்துள்ளன. இது குறித்து மத்திய அரசு வட்டாரங்கள் என்ன கூறின என்பதை பார்ப்போம். டெல்லியில் தகவல் தொழில்நுட்பத்துறை செயலாளர் எஸ் கிருஷ்ணனை மெட்டாவின் சர்வதேச விவகாரங்கள் துறை தலைவர் ஜோயல் கப்லான் தலைமையில் அந்நிறுவன சர்வதேச குழு சந்தித்தது. அந்த சந்திப்பை தொடர்ந்து மத்திய தகவல் தொழில்நுட்பத்துறை அமைச்சர் அஸ்வினி வைஷ்ணவை சந்தித்த மெட்டா குழு மோடியின் வீடியோ நீக்கப்பட்ட விவகாரத்தில் ஜூக்கர்பர்க் மன்னிப்பு கேட்டதாக தெரிவித்தது. மேலும் மெட்டாவுக்கு சொந்தமான நிறுவனங்களின் செயல்பாடுகளில் குறைபாடுகள் இருப்பதை அந்த குழு ஒப்புக்கொண்டது. குறிப்பிட்ட சில பதிவுகளை விளம்பரப்படுத்த அதிக அளவு பணம் தங்களுக்கு தரப்படுவதாகவும் அந்த குழு ஒப்புக்கொண்டது. அப்போது மெட்டா குழுவிடம் மத்திய அரசு சார்பில் சிறார் பாலியல் வீடியோ, டீப் ஃபேக் போலி வீடியோக்கள் மெட்டாவின் சமூக வலைதளங்களில் அதிகம் இருப்பது சுட்டிக்காட்டப்பட்டது. அதற்கு அத்தகைய பதிவுகளை கட்டுப்படுத்துவதில் தாங்கள் தோல்வியடைந்து விட்டதாக மெட்டா குழு ஒப்புக்கொண்டது. குறிப்பிட்ட பார்வையாளர்களுக்காக ஏராளமான சட்டவிரோத பதிவுகள் தங்கள் நிறுவனத்தால் ஊக்குவிக்கப்படுவதாகவும் பணம் வாங்கி விளம்பரப்படுத்தப்படுவதாகவும் ஒப்புக்கொண்டுள்ளது. மெட்டா குழு மீண்டும் நேரில் ஆஜராக அழைக்கப்படும் என்று மத்திய அரசு வட்டாரங்கள் தெரிவித்துள்ளன. சோ மெட்டாவினுடைய சிஇஓ ஜூக்கர்பர்க் மோடியிடம் மன்னிப்பு கேட்டிருக்கிறார் அப்படிங்கிற ஒரு பெரிய செய்தியுடன் இந்த தகவல் நிறைவடைந்து விட்டதாக நாம் கருதுகிறோம். ஆனால் இது அதோட முடிகிற விஷயம் அல்ல. என்ன காரணம் அப்படின்னா, இன்னைக்கு அரசுடைய கட்டுப்பாடுகள், வரம்புகள், சட்டங்கள் இவற்றையெல்லாம் மீறிய அமைப்பாக சர்வதேச சமூக ஊடகங்கள் உலா வருகின்றன, தங்களை நிலைநிறுத்தி கொண்டுள்ளன. இது ரொம்ப ஒரு ஆபத்தான விஷயமா. அதாவது இந்தியாவுக்கு எதிராக ஒரு பெரிய போர் நடக்குதுன்னு வச்சுக்கோம். அப்போ இந்தியாவுக்கு எதிராக போர் நடத்தி கொண்டிருக்கும் ஒரு நாட்டுக்கு ஆதரவாக இந்த மெட்டா ஒரு நிலைப்பாடு எடுத்து தன்னுடைய பேஸ்புக், தன்னுடைய சமூக ஊடக பிளாட்ஃபார்ம் எல்லாத்திலையும் அதை உற்சாகப்படுத்தி ஊக்கப்படுத்தி வந்தால்
அந்த சமூக ஊடகங்கள் மூலமாக இந்தியாவுக்குள் என்ன விதமான தகவல் பரவும்னு பாருங்க. அப்போ இந்தியாவுடைய நிலைத்தன்மையே இந்த சமூக ஊடகங்கள் கேள்விக்கு உள்ளாக்கிவிடும். இந்த ஆபத்து இருக்கு. இந்த சமூக ஊடகங்கள் எல்லாமே அமெரிக்காவிலிருந்து உற்பத்தியானவை, அதை மறந்துடக்கூடாது. பொதுவாக சமூக ஊடகங்கள் ஒரு அந்நிய நாட்டுக்கு சொந்தமாக இருப்பதும், அந்நிய நாட்டுக்கு சொந்தமான சமூக ஊடகங்கள் இந்தியாவில் ஆதிக்கம் செலுத்துவதும் எப்போதுமே ஆபத்தானது. இந்த ஆபத்தை சீனா ரொம்ப தெளிவாக உணர்ந்திருந்தது. அதனால்தான் வாட்ஸ்அப், ஃபேஸ்புக் இந்த மாதிரி சமூக ஊடகங்களுக்கு மாற்றாக அவங்க நாட்டில் அவங்களே டிசைன் பண்ணி வச்சிருக்காங்க. இப்போ ஃபேஸ்புக் சீனா செயல்படாது. சீனாவில் ஃபேஸ்புக்கு அனுமதி கிடையாது, வாட்ஸ்அப்புக்கு அனுமதி கிடையாது. அதுக்கு பதிலாக சீனா அவங்களுக்கு உண்டான ஓன் பிளாட்ஃபார்மை அவங்களே உருவாக்கி இருக்காங்க. அதனால இப்ப பாருங்க, இந்தியாவுடைய பிரைம் மினிஸ்டர் பேசக்கூடிய ஒரு ஸ்பீச்சை அவன் வேணும்னே 5 மணி நேரத்துக்கு போடாமலே இருந்திருக்கான். அந்த ஸ்பீச்சையை அவன் ரிமூவ் பண்றான். இந்தியாங்கிறது 140 கோடி மக்கள் தொகை இருக்கக்கூடிய ஒரு தேசம். வாட்ஸ்அப்லையும் சரி, ஃபேஸ்புக்லையும் சரி, அதுல இருக்கக்கூடிய அதை பயன்படுத்துவதனுடைய எண்ணிக்கை இந்தியாவில் தான் ரொம்ப அதிகம். ஆனால் இந்திய பிரதமருடைய ஸ்பீச்சை அவன் நினைச்சா நீக்க முடியுது. அப்படின்னா எவ்வளவு திமிர் இருக்கணும். சரி, இப்படிப்பட்ட சூழ்நிலையில ஜஸ்ட் ஜூக்கர்பர்க் மன்னிப்பு கேட்டு விட்டார் அப்படிங்கிற அந்த ஒரு செய்தியோட திருப்தி அடைஞ்சு அப்படியே விட்டுலாமா? நமக்கு மன்னிப்பு பெருசா இருக்கலாம், ஆனால் ஜூக்கர்பர்க் அந்த நிறுவனத்தை பொறுத்தவரை மன்னிப்பு என்பது ஒரு வார்த்தை மட்டும்தான். அவங்களுக்கு வர்த்தகம் முக்கியம், தொழில் முக்கியம். ஜஸ்ட் அப்பாலஜிங்கிற ஒரு வார்த்தையை வச்சுட்டு அவன் தப்பிச்சிடறான். இவ்வளவுதான். நாளைக்கு திரும்பவும் இதே போல சேட்டையை பண்ண மாட்டாங்கிறதுக்கு என்ன உத்தரவாதம் இருக்கு? அப்படின்னா இந்தியா செய்ய வேண்டியது என்ன? இப்போ சில பேர் சொல்லுவாங்க என்னன்னா, வாட்ஸ்அப் உடனே தடை செய்யணும். அதுன்னு அதெல்லாம் ஒரு இம்மெச்சூர்ட் ஸ்டேட்மெண்ட். இன்னைக்கு வாட்ஸ்அப் ஆகட்டும், ஃபேஸ்புக் ஆகட்டும், இதையெல்லாம் தவிர்த்துட்டு எதுவுமே செய்ய முடியாது. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா இந்தியாவோட டயஸ்போரா உலகம் முழுக்க இருக்கு. சென்னையிலேயும் மதுரையிலேயும் இருக்கிற ஒரு தாய் தகப்பன் அமெரிக்காவில் இருக்கிற தன்னுடைய குழந்தைகள்கிட்ட எந்த செலவும் இல்லாமல் நேருக்கு நேரம் பார்த்து பேசிக்கிட்டு இருக்காங்க. டெய்லி கம்யூனிகேட் பண்ணிக்கிறாங்க வாட்ஸ்அப் வழியாக, வாட்ஸ்அப் வீடியோ கால் மூலமா. இதை நம்ம பார்க்கணும். அதே போல இன்னைக்கு ஸ்கூல்ஸ்ல பார்த்தீங்கன்னா ஹோம் ஒர்க்கை வாட்ஸ்அப் மூலமா டீச்சர்ஸ் அனுப்புறாங்க. குழந்தைகள் அவங்களுடைய ஆன்சரை பல நேரத்தில், அது கொரோனா டயத்தில் வாட்ஸ்அப் எவ்வளவு உதவியா இருந்தது எல்லாருக்கும் தெரியும். அந்த ஆன்சர்ஸை போட்டோ எடுத்து வாட்ஸ்அப்ல அனுப்பிச்சு அங்க கரெக்ஷனுக்கு போச்சு. இப்படி இன்னைக்கு நம்முடைய டே டு டே லைஃபே வாட்ஸ்அப், ஃபேஸ்புக் இதனுடைய உதவி இல்லாமல் நகரக்கூடியதாக இல்லை. அது பெருமளவு உதவி செய்கிறது. அப்படிங்கிறப்போ இந்த திடீர்னு தடை செய்கிறது, திடீர்னு ஹால்ட் பண்ணினால் மொத்த லைஃப் அப்படியே ஸ்தம்பிச்சு போகும். இப்ப இந்த கோலாலஸ் டிவி தொடர்பான டெக்னிக்கலான பல்வேறு விஷயங்கள், கண்டென்ட் சம்பந்தப்பட்ட பல்வேறு விஷயங்கள், இது எல்லாத்துக்குமே வாட்ஸ்அப் உதவியாக இருக்கிறது. இப்போ வாட்ஸ்அப்ல இருந்து நாங்களே ஸ்தம்பிச்சு போவோம். அப்படின்னா என்ன பண்ணணும்? இன்னைக்கு வாட்ஸ்அப் ஆகட்டும், ஃபேஸ்புக் ஆகட்டும், எல்லா சர்வதேச சமூக ஊடக அத்தனை தளத்திலையும் டாப் பிரெயின்ஸா இருக்க ஃபுல்லா இந்தியன்ஸ் தான். இந்தியன் பிரெயினை வச்சு தான் இது எல்லாமே ரன் ஆகிட்டு இருக்கு. அப்படிங்கிறப்போ இந்த டாப் இந்தியன் பிரெயின்ஸை வச்சு இந்தியாவுக்கான சமூக ஊடக பிளாட்ஃபார்மை நாமே உருவாக்கணும். அதற்கான முயற்சியை மத்திய அரசு எடுக்கணும், சத்தம் இல்லாமல் எடுக்கணும். அது எடுத்து அந்த விதமான பிளாட்ஃபார்ம்ஸ் நல்லா எஸ்டாப்ளிஷ் ஆச்சு அப்படின்னா நாளடைவில் இந்த வாட்ஸ்அப், ஃபேஸ்புக் எல்லாம் மங்க ஆரம்பிச்சிடும். எல்லாரும் அதை நோக்கி தாவ ஆரம்பிச்சிருவாங்க. இதுக்கு முன்னால நம்ம இமெயிலாம் வந்த புதுசுல பார்த்தீங்கன்னா ஆரம்பத்தில் இந்த ரீடிஃப் மெயில், யாஹூ, ஹாட்மெயில் எல்லாம் எவ்வளோ பாப்புலராக இருந்தது. இன்னைக்கு எங்கே போச்சு? ஆர்குட் அப்படின்னு ஒரு பிளாட்ஃபார்ம் உருவாச்சு. இன்னைக்கு அது எங்க இருக்கு? ஸோ அதே போல இந்த ஃபேஸ்புக், வாட்ஸ்அப் இதுக்கும் அழிவு உண்டு. இதுல இருக்கிற ஃபீச்சர்கள் அப்புறம் இதுல இல்லாத ஃபீச்சர்களையும் உள்ளடக்கி பிரமாதமான ஒரு பிளாட்ஃபார்ம் இந்தியர்களால இந்தியாவுக்குள்ள உருவாக்கப்படும்னா, இப்ப சீனால தனித்துவத்தோட அவங்க வச்சிருக்கிற மாதிரி அந்த பிளாட்ஃபார்மும் நமக்கானதாக இருக்கும். நாம உள்ள போயிடுவோம். நமக்கு தேவை என்ன? நம்முடைய காரியங்களை செய்வதற்கு சுலபமான இது போன்ற ஒரு பிளாட்ஃபார்ம் தேவை. அது யாரு கொடுத்துருக்காங்களோ அதை யூஸ் பண்ண போறோம். கொடுத்தவை யாருன்னு நம்ம பார்க்க போறது இல்லை. அதனால ஃபேஸ்புக்கோ, வாட்ஸ்அப்போ இதை காட்டிலும் இன்னும் உபயோகமான பிளாட்ஃபார்ம்ஸை இந்தியர்களால் உருவாக்கி அதை இந்தியாவுக்குள்ள சாத்தியப்படுத்த முடிந்தால் கால வெள்ளத்துல இது கரைஞ்சு போகும். இவங்களுடைய ஆட்டம், இவ்வளவு ஆட்டம்லாம் போட முடியாது. அந்த மாதிரி சந்தர்ப்பத்தில் ஃபேஸ்புக்கையோ வாட்ஸ்அப்பையோ தடை செய்தால் கூட
அதனுடைய பயனாளிகள் அத்தனை பேரும் இந்தியாவில் உருவாக்கப்பட்டிருக்க அந்த பிளாட்ஃபார்முக்கு சுவிட்ச் ஓவர் ஆயிடுவாங்க. கம்ப்ளைண்ட்ஸ் இருக்காது. ஆனால் இப்போ அந்த மாதிரி எதுவும் இல்லை. இன்னைக்கு இருக்கிற சூழ்நிலையில பேஸ்புக்ல தடை பண்ணால் அதுவே ஒரு பெரும் சமூக கொந்தளிப்பை இந்தியாவில் உருவாக்கிடும். ஏன்னா இந்த பிளாட்ஃபார்ம் இல்லாமல் இன்றைய இந்தியனுடைய வாழ்க்கை இல்லை. சோ இந்தியர்களால் இந்தியாவுக்கான சமூக ஊடக பிளாட்ஃபார்ம்ஸ் உருவாக்கப்பட வேண்டும். அது உருவாக்கி எஸ்டாப்ளிஷ் ஆனதுக்கு அப்புறம் இவர்கள் இந்த பிளாட்ஃபார்ம்ஸை தடை செய்யலாம், என்ன வேணாலும் பண்ணிக்கலாம். அன்னைக்கு அவங்களுக்கும் ஒரு பயம் இருக்கும். இந்திய அரசுடைய சட்டத்திட்டங்களுக்கு ஏற்ப நடக்கலைன்னா இந்தியாவில் போனி பண்ண முடியாது, ஏன்னா அவங்களுக்கு இன்னும் சாய்ஸ் இருக்கு, அங்க போயிருவாங்க அப்படின்னு பணிந்து நடப்பார்கள், பயந்து நடப்பார்கள். இன்னைக்கு அவங்க மோனோபொலிங்கிற ஒரு ஸ்டேட்டஸ்ல இருக்காங்க. அந்த தெனாவட்ல தான் அவங்க பிரைம் மினிஸ்டர் மோடியுடைய வீடியோவிலேயே கை வைக்கிறாங்க. இதை அரசு நிச்சயம் உணர்ந்திருக்கும் என்று நான் நம்புகிறேன். இதுல இன்னொன்னு நமக்கு ஒரு மகிழ்ச்சியான விஷயம், இன்னைக்கு இந்தியாவினுடைய தகவல் தொழில்நுட்ப செயலராக இருப்பவர் எஸ் கிருஷ்ணன். அவர் தமிழ்நாட்டில் அவர் செக்ரட்டரியா இருந்தவர். நியாயமா பார்த்தால் அவருடைய சீனியாரிட்டிக்கு சீஃப் செக்ரட்டரி போஸ்ட் கிடைச்சிருக்கும். திமுக அரசு இவரெல்லாம் ஓவர்லுக் பண்ணி சிவதாஸ் மீனாவை எங்க இருந்தோ கொண்டு வந்தாங்க. அதுல ரொம்ப வருத்தப்பட்ட கிருஷ்ணன் அவர்கள் இங்கிருந்து சென்ட்ரல் சர்வீஸ் ஆட் பண்ணி இன்னைக்கு அவர் ஐடி செக்ரட்டரியாக இருக்கிறார். இப்ப அந்த கிருஷ்ணன் அவர்களை தான் மெட்டா குழு முதலில் சந்தித்தது. அதுக்கப்புறம் அஸ்வினி வைஷ்ணவ சந்திச்சிருக்காங்க. திரு கிருஷ்ணன் அவர்கள் எனக்கும் நல்ல நண்பர், ரொம்ப ஆழமான புரிதல் கொண்டவர். அல்லது நம்முடைய டெல்லி ராஜகோபாலன் இருக்காரு, அவர் கிருஷ்ணனுக்கு இன்னும் நெருக்கமான ஒரு விஷயத்தை அண்டர்ஸ்டாண்ட் பண்றதுல ரொம்ப கில்லாடி, ஒரு பிரமாதமான ஒரு ஐஏஎஸ் ஆபீசர். ஸோ அவருக்கு நிச்சயமா இப்ப இருக்கிற பிரச்சனை என்னங்கிறது புரியும், அடுத்து என்ன செய்யறது அப்படிங்கிறதும் அவருக்கு தெரியும். மீண்டும் பகல்காம் பாணியில் தாக்குதல் நடந்திருக்கிறதே. கடந்த ஆண்டு பகல்காமில் என்ன நடந்ததோ அது மீண்டும் அரங்கேறி இருக்கிறது. கடந்த ஆண்டு ஏப்ரல் 22 பகல்காமுக்கு அருகே பைசரான் புல்வெளியில் குவிந்திருந்த சுற்றுலா பயணிகளுக்கு மத்தியில் புகுந்த இஸ்லாமிய பயங்கரவாதிகள் 26 ஹிந்து சுற்றுலா பயணிகளை தேர்ந்தெடுத்து சுட்டுக் கொண்டனர். இப்போது அதே பாடியில் அசம்பாவிதம் நடந்திருக்கிறது. ஜம்மு காஷ்மீரின் குல்காம் மாவட்டத்தில் செங்கல் சூளை ஒன்றில் சத்தீஸ்கர் மாநிலத்தை சார்ந்த தீபக் ரத்ரே மற்றும் பூபேந்திர பைனா ஆகியோர் பணியாற்றி கொண்டிருந்தனர். அப்போது அங்கு இஸ்லாமிய பயங்கரவாதிகள் திடீரென வந்திருக்கிறார்கள். அவர்கள் இருவரையும் சுட்டுக் கொன்றனர். கொல்லுவதற்கு முன்பாக தீபக் ரத்ரேவிடம் எந்த மாநிலம் எந்த மதம் என்று அந்த அயோக்கியர்கள் கேட்டதாகவும், அவர் ஹிந்து என்று கூறிய பிறகே அவரை சுட்டுக் கொன்றதாகவும் அவரது சகோதரர் மனோஜ் தெரிவித்திருக்கிறார். இதற்கிடையே இந்த படுகொலைகளுக்கு லஷ்கர் இ தொய்பாவின் முகமூடியாக திகழும் த ரெசிஸ்டன்ஸ் ஃப்ரண்ட் பொறுப்பேற்று இருக்கிறது. இது தொடர்பாக செய்தியாளர்களிடம் முதல்வர் உமர் அப்துல்லா என்ன கூறினார் என்பதை பார்ப்போம். இந்த கொலை மிகவும் துரதிருஷ்டவசமானது. இது நடந்திருக்க கூடாது. அப்பாவிகள் கொல்லப்படுவதை எந்த மதமும் அனுமதிப்பதில்லை. இதை கண்டிக்க வார்த்தைகளே இல்லை. இத்தகைய தாக்குதல்கள் இனி நிகழாமல் பாதுகாப்பு படையினர் பார்த்துக் கொள்வார்கள் என எதிர்பார்க்கிறேன். கொல்லப்பட்ட 2 புலம்பெயர் தொழிலாளர்களின் குடும்பத்துக்கு தலா 10 லட்சம் ரூபாய் இழப்பீடு வழங்கப்படும். மாவட்ட நிர்வாகம் ஏற்கனவே ரூபாய் 6 லட்சம் நிதி உதவி தந்திருக்கிறது. அத்துடன் கூடுதலாக இந்த இழப்பீடு வழங்கப்படும் என்று உமர் அப்துல்லா தெரிவித்திருக்கிறார். कहूंगा साउथ कश्मीर के हवाले से कि जिन लोगों की हत्या हुई, जिनकी किलिंग हुई, बड़े अफसोस की बात है, नहीं होना चाहिए था। बेगुनाह लोगों को इस तरह मारना, किसी भी मजहब आपको इस बात की इजाजत नहीं देती। इसकी कितनी भी निंदा की जाए, जितने अल्फाज इस्तेमाल किए जाएं, इसके खिलाफ वो कम होंगे। और कोशिश जो जिन लोगों की जिम्मेदारी है सिक्योरिटी को यहाँ पे ठीक रखना, उनसे उम्मीद की जाती है कि वो जो है इस तरह के अटैक्स को जो है नहीं होने देंगे। कहूंगा साउथ कश्मीर के हवाले से कि जिन लोग இங்கு ஒன்றை கவனிக்க வேண்டும். மனிதாபிமானமற்ற மத அடிப்படைவாதிகள் தங்கள் கொடுஞ்செயலை அரங்கேற்ற நேற்றைய நாளை தேர்ந்தெடுத்தது ஏன்? நேற்றுதான்
சட்டப்பிரிவு 370 நீக்கப்பட்டதன் 7ஆம் ஆண்டு தினம். 2019 ஆகஸ்ட் 5ஆம் தேதி சட்டப்பிரிவு 370 ரத்து செய்யப்பட்டது. அதனால் ஜம்மு காஷ்மீர் தனது சிறப்பு அந்தஸ்தை இழந்தது. அத்துடன் யூனியன் பிரதேசமாக தரமிறக்கப்பட்டது. எனவேதான் நேற்றைய நாளில் வெறியாட்டம் ஆடினர் அடிப்படைவாதிகள். ஜம்மு காஷ்மீர் முழுவதும் காவல்துறையினரும் ராணுவமும் உஷாராக இருக்க வேண்டிய காலம் இது. ஷேக் ஹசீனாவின் பொதுவெளி பேச்சு குறித்து என்ன நினைக்கிறீர்கள்? வங்கதேசத்துக்கு திரும்புவதில் தான் உறுதியாக இருப்பதாக அந்நாட்டின் முன்னாள் பிரதமர் ஷேக் ஹசீனா தெரிவித்திருக்கிறார். இந்தியாவில் அவர் தஞ்சமடைந்து 2 ஆண்டுகள் ஆகியிருக்கும் நிலையில் முதல் முறையாக புதுடில்லியிலிருந்து அவர் காணொளி வாயிலாக செய்தியாளர்களை புதன்கிழமை சந்தித்தார். புதுடில்லி மதுரா சாலையில் உள்ள சர் மார்க் டல்லி உள்ளரங்கத்தில் நேற்று ஃபாரின் கரஸ்பாண்டன்ஸ் கிளப் ஆஃப் சவுத் ஏசியா ஏற்பாடு செய்திருந்த காணொளி நிகழ்ச்சியில் ஷேக் ஹசீனா உரை நிகழ்த்தினார். இந்த நிகழ்ச்சி நேற்று மாலை 6 மணி முதல் 7:30 மணி வரை ஒளிபரப்பானது. காணொளி வாயிலாக அவர் பேசிய போதும் அவரது வீடியோ மறைக்கப்பட்டு இருந்தது. ஆடியோ மட்டுமே கேட்டது. பாதுகாப்பு காரணங்களுக்காக இவ்வாறு செய்யப்பட்டிருந்தது. அந்த நிகழ்ச்சியில் ஷேக் ஹசீனா என்ன கூறினார் என்பதை பார்ப்போம். வங்கதேசத்தில் எனது ஆட்சி கவிழ காரணமாக இருந்த மாணவர் போராட்டம் அமைதியான போராட்டம் அல்ல. அந்த போராட்டத்தை வன்முறை கொண்டதாக மாற்ற சில குழுக்கள் செயல்பட்டன. Let me begin with the truth about July and August 2024. It was not a peaceful student movement. From the beginning, my government tried to resolve the issue peacefully through dialogue, legal process, and patience. But behind the language of reform, organized groups were working to turn students' demand into violent political instrument. A quota reform movement was turned into a one-point demand for my resignation. False propaganda was spread in a planned way. Genuine students were emotionally manipulated, while organized groups used their movement as cover for violence and regime change. Muhammad Yunus himself said this was a meticulously designed movement led by a mastermind. His own words exposed the truth. It was not simply a spontaneous student protest. There was no visible or responsible leadership. Instructions were given invisibly. It was organized, directed, and used to create a path to power outside the ballot box. அதிகாரத்தை கைப்பற்ற வேண்டும் என்பதற்காக நான் வங்கதேசம் திரும்பவில்லை. வளர்ச்சி, மதசார்பின்மை, வளமை ஆகியவற்றை நோக்கி வங்கதேசத்தை மீண்டும் கொண்டு செலுத்த வேண்டும் என்பதற்காக தாயகம் திரும்புகிறேன். My return and the return of the Awami League to the democratic process is not about power. It is about putting Bangladesh back to the right track. It is about reviving the country's path of development, progress, secularism, stability. I want to return to Bangladesh to one purpose: to stand beside the people and help improve their lives. இந்தியா எப்போதும் வங்கதேசத்தின் சிறந்த நண்பராக உள்ளது. Anytime Bangladesh is in a disastrous position, India always stand behind them and they give shelter every time. 1971, then 75, and still. Now, government to government relationship, that is different. But India always has been a great friend, and I know they will remain that. Now, about us, anytime Bangladesh is in a disastrous position. வங்கதேசத்தின் சட்டம் ஒழுங்கு சீர்குலைவுக்கு தற்போதைய பிரதமர் தாரிக் ரஹ்மான் தலைமையிலான நிர்வாகமும் இடைக்கால அரசும் தான் காரணம். தற்போது வங்கதேசத்தில் மிக மோசமான சூழல் நிலவுகிறது. வீடுகள், அலுவலகங்கள் மற்றும் கல்லூரி வளாகங்கள் என அனைத்திலும் அச்ச உணர்வு குடிகொண்டிருக்கிறது. நாங்கள் கட்டி எழுப்பிய வங்கதேசம் இது அல்ல. For the
last 2 years, I watched my beloved Bangladesh suffer. Fear has entered homes, workplaces, and campuses. This is not the Bangladesh we built. This is not the Bangladesh for which 3 million people sacrificed their lives in 1971. நான் வங்கதேசத்துக்கு நிச்சயம் திரும்புவேன். அங்கு நான் சிறையில் அடைக்கப்படலாம் அல்லது கொல்லப்படலாம் என்றார் ஷேக் ஹசீனா. Whatever fate awaits me, I will return to my people. I cannot stay away while my beloved countrymen are suffering. I know I may be detained, I may be sent to prison. They may try to enforce verdicts issued in fabricated cases, but fear cannot decide my duty to the people. My life moved beyond calculations of personal safety long ago. வங்கதேசம் இன்னொரு பாகிஸ்தானாக மாறி வருகிறது என்றார் ஹசீனாவின் மகன் சஜித் வாஜித் ஜாய். There is no law and order. There is no constitution in Bangladesh today. Bangladesh has become another Pakistan right on India's east. You have another Pakistan today. Foreign intelligence services, especially ISI, has an open hand. Militants, hundreds of தற்போதைய வங்கதேச அரசு தீவிரவாத குழுக்கள் மீது மென்மையான போக்கை கடைபிடிக்கிறது. அங்கு சட்டம் ஒழுங்கு இல்லை என்றார் ஜாய். முன்னதாக ஷேக் ஹசீனாவின் இந்த நிகழ்ச்சிக்கு அனுமதி தரக்கூடாது என்றும் இது தொடர்பான ஏற்பாடுகள் குறித்தும் வங்கதேசத்தில் உள்ள இந்திய தூதர் தினேஷ் திரிவேதியை அழைத்து வங்கதேச அரசு கவலை தெரிவித்திருந்தது. இது குறித்து டெல்லியில் விளக்கமளித்த இந்திய வெளியுறவுத்துறை அமைச்சகம், இந்த சந்திப்பு ஒரு தனியார் ஊடக அமைப்பால் நடத்தப்படுகிறது, அதற்கும் இந்திய அரசுக்கும் எவ்வித தொடர்போ ஈடுபாடோ இல்லை என்று தெளிவுபடுத்தியது. Interaction that you are referring to is being organized by a private media entity. The government has no involvement whatsoever in it. Neither does it endorse any views that may be expressed at the forum. So, மொத்தத்துல வங்கதேசத்துக்கு திரும்புவதில் தான் உறுதியாக இருப்பதாக ஷேக் ஹசீனா தெளிவுபடுத்தி இருக்கிறார். ஆனால் இதுக்கு முன்னால ஏஎஃப்பி கொடுத்த இன்டர்வியூல, அதாவது இமெயில் மூலமாக அவர் கொடுத்திருந்த இன்டர்வியூல டிசம்பர் மாதம் திரும்புவேன் அப்படின்னு சொல்லியிருந்தார். அந்த விதமான ஸ்பெசிபிகேஷன் எதுவும் நேற்றைய பேச்சில் வெளிப்படவில்லை. வங்கதேசத்துக்கு திரும்புவேன் சொல்லியிருக்காரே ஒழிய டிசம்பர் மாதம் திரும்புவேன் அப்படின்னு அவர் சொன்னதாக தெரியவில்லை. அதனால ஷேக் ஹசீனா எப்போது வேண்டுமானாலும் திரும்பலாம், அதற்கு வாய்ப்பு இருக்கிறது. அவர் வங்கதேசம் திரும்புவதில் ஆர்வமாக இருக்கிறார், அதுவும் தெரிகிறது. எப்போது என்ன அப்படிங்கிறது அந்த சூழ்நிலை அவர் திரும்புவதற்கு ஏற்றபடி இருக்கும்போது திரும்புவார் அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கலாம். என்றாலும் பெர்மனண்டா இங்கேயே இருக்கிற ஐடியால ஷேக் ஹசீனா இல்லை என்பது தெளிவாகி இருக்கிறது. ஏன்னா அவருக்கான இடம் அவருடைய தேசம்தான், அவருக்கான அரசியலும் அங்கேதான் இருக்கிறது. ஆனால் அதே நேரத்துல அவருக்கு மரண தண்டனை விதிக்கப்பட்டிருக்கு. அதாவது போன வருஷம் நவம்பர் மாசம் அவருக்கு மரண தண்டனை விதித்து டாக்கா நீதிமன்றம் தீர்ப்பு வழங்கி இருக்கிறது. அப்படிங்கிறப்போ இவர் வங்கதேசம் போனார்னா போன உடனே நிச்சயமா ஃபர்ஸ்ட் அரெஸ்ட் பண்ணிடுவாங்க. ஒருவேளை அரெஸ்ட் பண்ணிட்டு ஈவிரக்கம் இல்லாமல் மரண தண்டனையை நிறைவேற்றுவதுன்னு முடிவெடுத்தால் என்ன ஆகும்? அந்த கோணத்திலையும் யோசிக்க வேண்டியிருக்கு. அப்போ அவர் உயிருக்கான உத்தரவாதம் கிடைத்தால் மட்டுமே, இல்லாட்டி அதற்கேற்ற ஒரு சூழல் அமைந்தால் மட்டுமே அவர் திரும்புவது சரியாக இருக்கும். சோ அந்த தருணத்துக்காக ஷேக் ஹசீனா காத்திருப்பார் அப்படின்னு நான் நினைக்கிறேன். நன்றி, வணக்கம். கோலஹலாஸ் டிவி யூடியூப் சேனல், இது வாய்மையின் எக்காலம்.